ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் அனிமேஷனை பற்றி அப்ளிகேஷனில் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அனிமேஷன் பிளெண்டர் அப்படின்னு போனால் அது அவ்வளோக்கா பார்க்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் அப்படிங்கிறத பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா பிளெண்டர் அனிமேஷனை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணோடனே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 2D அனிமேஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் 2D அனிமேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. 2D அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2D அனிமேஷன் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் தெரியாது. சும்மா ஒரு 2 நாளாக சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா, இதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்படி கொடுத்த உடனே இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ண போகிற இடம். மவுஸை பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதே இது மவுஸ் அந்த மிடில் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 3Dயில் ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, அப்படி ரொட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கேமரா பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, அப்போதைக்கு இந்த இதில் எந்த வியூ கொடுத்தாலும் அந்த கேமரா இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேமரா வியூவில் இருந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்மா 3D பார்த்துருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் மொபைல் அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா கீஃப்ரேம் டைம் லைன் இருக்கும் பார்த்தீங்களா, வீடியோ எடிட்டிங்கில் அதில் கீஃப்ரேம்ஸ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. இது பார்த்தீங்கன்னா லேயர், அதாவது இது ஒரு லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆள் வரையணும் அப்படின்னா அவங்களையும் லைன் ஃபில் அப்படின்ட்டு வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம் அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விசிபிள் பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, லாக் பண்ணுறது அப்படின்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த இதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, பேசிக்காக இருக்கிறது ஓரளவு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற அளவு தான் இருக்கும். ஓகேங்களா, மவுஸ் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இதை மூவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வச்சு இப்படி மூவ் பண்ணலாம். ரொம்ப ஜூம் போயிட்டு அக்யூரேட்டாக ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பிளெண்டரை பற்றி பேசிக் டியூட்டோரியல் ஸ்கல்ப்ட் வச்சு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, 3D பிரிண்ட்டுக்கு அந்த மினியேச்சர் ரெடி பண்ணுறதுக்கு அந்த வீடியோலாம் இருக்குது. வேணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை பாருங்கள். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது எரேஸ் பண்ணுறது. இது இந்த மாதிரி நமக்கு இந்த ஒரு லைனை கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கலர் எனக்கு அக்யூரேட்டாக வேணும், இந்த ஃப்ரேமில் இருக்கிற கலர் எனக்கு வேணும், அதே கலரை எனக்கு திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ட்ராப்பு. இது லைன் ஸ்ட்ரைட் லைன் வரைகிறது, அடுத்தடுத்த லைன் வரைகிறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது பென்சில் எடுத்துங்க. நார்மலாக ஒரு ஆள் வரையணும் அப்படின்னா இப்படி ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, இப்படி ட்ரா பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மட்டும்தான் வருது. எனக்கு இது வரைகிறப்பே ஃபில் ஆகி வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபில் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் ட்ரா பண்ணேன்னா வரைகிறப்பே பார்த்தீங்கன்னா இப்படி சேர்ந்து வரும். ஓகே, இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, இதுக்கான ஆப்ஷன்ஸ். ட்ரா பண்ணுறப்பே ஃபில் ஆகணும் அப்படின்னா இதுதான் ஆப்ஷன்ஸ். லைன் இருக்கும், ஃபில் இருக்கும். ஓகேங்களா, 2 லேயர் இருக்கும். இன்னும் அக்யூரேட் எனக்கு இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் போயிட்டு ஸ்ட்ரோக்குக்கான கலர் என்ன அப்படிங்கிறது ஒரு புது ப்ராப்பர்ட்டியாட்ட கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கலர் ஃபில்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்குது, நம்ம ரெட்டு வச்சோம்னா ரெட்டு மாறும். ஓகேங்களா, இப்போ ட்ரா பண்ணோன்னா அவுட்ரு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஆகும், இது பார்த்தீங்கன்னா ரெட் கலராகவும் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே இது சாலிட் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணோன்னா அவுட்ரு மட்டும் வரைகிறதுக்கு அந்த ஒரு கலர் கிடைக்கும். ஓகே, இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அவுட்டர் லைன் வேணும் அப்படின்னா அவுட்டர் லைன் அதை டிக் பண்ணுங்கள். ஃபில் ஆகணும் அப்படின்னா ஃபில் ஆகிறத எடுத்து விட்ருங்க. இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மெயினாக பார்க்குறது ஆப்ஜெக்ட் மோட், எடிட் மோட். இப்போ நமக்கு இது தேவைப்படுறதுனால ட்ரா மோட். நான் இதுக்கு முன்னாடி ஸ்கல்ப்ட் மோட் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு அந்த 3D இதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். நம்ம இன்றைக்கி தேவைப்படுறது ட்ரா மோடும் அந்த எடிட் மோடும் தேவை. எடிட் மோட் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஜென்ரல் இதுக்கு போய்க்கிறேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வேணாம் எனக்கு. ஜென்ரல் அப்படிங்கிறதுல போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்க க்யூப் இருக்கும் பார்த்தீங்களா, இது ஒரு சாலிட் க்யூப். இதை பார்த்தீங்கன்னா நான் எடிட் மோட் போயிட்டேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதை சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பிரித்து எல்லாமே இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் எனக்கு இந்த இருக்கிற கார்னர் தேவைன்னா கார்னர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மூவ் பண்ணுறது. இதில் இருக்க பேசிக்காக தேவைப்படுற ஆப்ஷன் கர்சர், மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா எல்லா டூலும் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டூலும் ஒரே இதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். ஓகேங்களா, அதே இது கிளிக் பண்ணோம்னா நம்ம இதோட எட்ஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதையும் இதே மாதிரி மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, அது மாதிரி பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, இது மாதிரி பண்ணலாம். கீழே அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது எடிட்டில். இது ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கங்க எடிட்டில் என்ன அப்படிங்கிறது. அதே இது இந்த ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டோம் அப்படின்னா டோட்டலாக தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும்.
தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸும் கிளிக் பண்ணி மூவ் பண்ண முடியாது. எடிட் மோட் போயிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு டாட்டு ஒவ்வொரு ஃபேஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக இப்படிக்கலாம் இப்படி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுபடி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சுங்க. இப்போ மறுபடியும் நம்ம பார்த்தீங்கன்னா 2D அனிமேஷன் இதில் சேவ் பண்ணணுமா கேட்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கங்க. அந்த பழைய இதுக்கு வந்திருக்கேன். எனக்கு எது ட்ரா பண்ணாதனால நான் பழைய இதுக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பெயிண்ட் அப்படிங்கிறதுல கம்ப்யூட்டர் நம்ம ஸ்டார்டிங் பழகிறப்ப பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்டார்டிங்கில். அந்த இது மாதிரி ஒரு லைன் வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் பண்ணும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ட்ரா வச்சே பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் பண்ணலாம். இருந்தாலும் இந்த ட்ரா பண்ணுறதை பார்த்துங்க, சாலிட் ஸ்ட்ரோக் இருக்கான்னு பார்த்துங்க. அதில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். கலர் இங்கே சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இந்த இதை செலக்ட் பண்ணனா சாலிட் ஸ்ட்ரோக்கு பதில் சாலிட் ஃபில் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாலிட் ஃபில் அந்த கலர் மாற்றுறதுக்கு கொடுத்துக்கலாம். இங்கே மாற்றுங்க. மெட்டீரியலில் போயிட்டு பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வைப்போம். ஃபுல் பிரைட்னஸாக இருக்கணும். ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாகவே எங்கெங்கே லைன் இருக்கோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இது ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே லேயராட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை ஃபில் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் ஃபில்லுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே கிளிக் பண்ணாலும் லைன் ஃபில் அப்படின்ட்டு லேயர்ஸ்லாம் இருக்கும். இது லேயர்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இன்னொரு டிராயிங் வரைகிறேன். அவுட்லைன் மட்டும் வச்சு சாலிட் ஃபில்லர் இருக்குது, சாலிட் ஸ்ட்ரோக் வச்சு வரைகிறேன். வரைஞ்சாச்சு. கண் வரைகிறேன் சும்மா. ஓகேங்களா? எனக்கு அவ்வளோக்காலாம் வரைஞ்சி ஒரு அவுட்புட் கூட இன்னும் எடுத்ததில்லை. அனிமேஷன் பண்ணுறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டால் அந்த டைம் வியூஸ் போகும் அப்படிங்கிறதுல தான் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஓகேங்களா? அதனால் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் பண்ணுறதுல நார்மலாக போயிட்டு பெயிண்ட் அப்பா போய்க்கலாம். சாலிட் ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுது. அந்த கண் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையும் மறைச்சிடுது நம்ம ட்ரா பண்ணதெல்லாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துருக்கேன். இங்கே லைன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பதில் ஃபில் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ஒரு கிளிக் பண்ணனா அந்த டீட்டெயிலெல்லாம் மறையாமல் நமக்கு கிடைக்கிது. இதை வச்சு நம்ம அனிமேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்படிலாம் எரேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது என்னது கலர் சேஞ்ச் பண்ணுறது என்னமோ அது மாதிரி. ஓகேங்களா? எனக்கு தெரியல. அது அந்த தான் கலர் சேஞ்ச் ஆகுது. இது கட்டு. ஓகேங்களா? இடையில கட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா கலர் ட்ராப். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் எனக்கு தேவை அப்படின்னா மறுபடியும் ஓகேங்களா அந்த கலர் பிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆட்டும். ஆனால் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொஃபஷனலாக வரைகிறதுக்கு ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா லைன் எல்லோ கலர் ஸ்க்ரீனில் தெரியுதா என்னன்னு தெரில. இங்கே மெட்டீரியலில் கூட வேறு போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே மாற்றுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தது என்ன அப்படின்னா ஃபேஸ் கிளிக் பண்ணால் தான் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்தது என்னென்னா கண்டினியூஸாக லைன் வரைகிறதுக்கு நீங்கள் அதுக்கு மெட்டீரியலில் போயிட்டு வேறு எதுவும் நம்ம மாற்றிக்கலாம். பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டு வச்சுக்கிறேன். ரெட்டு வச்சாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பண்ணுறேன். ஒரு லைன், அதுக்கப்புறம் இன்னொரு லைன் இப்படி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரைஞ்சிட்டு எஸ்கேப் கொடுத்தா எல்லாமே அடைஞ்சு போயிடும். ஸ்பேஸ் கிளிக் பண்ணோம். ஓகேங்களா? இப்படி வளைவு அது மாதிரி வரைகிறதுக்கெலாம் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முக்கியமாக எனக்கு இதை அனிமேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் சும்மாச்சுக்கு ஏதோ ஒன்று சும்மா வரைஞ்சிக்கிறேன். இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கிறேன். நான் இன்னும் ஸ்டார்டிங்லேருந்து கூட வந்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் சும்மாச்சுக்கு ட்ரா பண்ணுறேன். இதை வச்சே ட்ரா பண்ணலாம். எனக்கு சாலிட் வேணாம், ஃபில் ஆகணும் எனக்கு. ஓகேங்களா? கலர் என்னவாக இருக்கணும், அதுக்கு மெட்டீரியலில் ஸ்ட்ரோக்கும் வரணும். எனக்கு அதோட கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் கலரில் இருக்கணும். ஃபில் பண்ணுற கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோ கலரில் இருக்கணும். இங்கேயே கண்ணு வரையணும். இதோட ப்ராப்பர்ட்டியை மாற்றினா ரேடியஸ், ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பண்ணால் தான் ஓரளவு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லணும் முதல்ல. இப்போ ஒரு ரவுண்டு வரைகிறேன். ஓகேங்களா? இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் இருக்கும். ஒவ்வொரு டைம் கலர் இல்லைன்னா இங்கே மெட்டீரியலில் போய் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரேடியஸ், இங்கே கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னு இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இதோட பிரைட்னஸ் இது ரேடியஸ் இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்ட்ரென்த்து பாதியில் இருந்த போக்கில் இருக்கும். அதனால் அப்படியே கொஞ்சம் மாற்றிங்க. எனக்கு இந்த கலர் வேணாம் அப்படின்னா கலர் ஃபில் ஆகிறதுல எனக்கு பிளாக் வேணாம், எல்லோ கலர் வேணும். ஓகேங்களா? இப்போ ட்ரா பண்ணேன்னா எல்லோ கலர் வந்துருச்சு. இதில் கண் வரைகிறதுக்கு மறுபடியும் போயிட்டு நான் பிளாக் கலர் வைக்கிறேன். சும்மா இங்கே ஒன்று, இங்கே வாய், அதுக்கப்புறம் உடம்பு, அப்படி சும்மா தான் வரைகிறேன். ஓகேங்களா? இப்படியே இருந்துட்டு போகுது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகேங்களா? கைகால் அப்படின்ட்டு. இதை எப்படி அனிமேட் பண்ணுறது தனித்தனியாக அப்படின்னா இங்கே ட்ரா மோட் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி எடிட் மோட் போய்க்குங்க. இங்கே கீ ஃப்ரேம் பார்த்துங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த இடத்துல தனித்தனியாக அனிமேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சும்மா செலக்ட் பண்ணாலே அது தனித்தனியாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இதை பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு டோட்டலாகவே வரணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட நீங்கள் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கண் சிமிட்டுறது வேணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணால் நான் இந்த ஐக்கான். ஓகேங்களா? கிளிக்
பண்ணி கொஞ்சம் தூரம் வந்துருச்சு 12 அந்த ஃப்ரேமுக்கு வந்துருச்சு. எனக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா சின்னதாயிட்டு வரணும் அப்படின்னா கண்ணு அந்த இதை செலக்ட் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் டோட்டலாக எல்லாமே இருக்கும், அதில் ரொட்டேட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். அதனால ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் போயிட்டு நான் கண்ணு மட்டும் சின்னதாக வச்சேன்னா கொஞ்சம் கண் சிமிட்ற எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அது வச்ச உடனே இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதை ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, கண்ணு சிமிட்ற மாதிரி ஒரு டக்குன்னு தான் ஒரு எஃபெக்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, அதே இது கொஞ்சம் இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கேப்பில் டக்குன்னு வராமல் கொஞ்சம் நிறைய அப்படியே மூவியில் வர மாதிரியே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த ஃப்ரேம் ஆட் பண்ணணும் நம்ம மேனுவலாக. அப்படி ஆட் பண்ண தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறப்ப கண் இப்படி இருக்குது, இங்கே சடனாக பார்த்தீங்கன்னா வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்படி சடனாக வராமல் அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா கிரீஸ் பென்சில் அப்படிங்கிறதா ஆன் பண்ணிக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ப்ளோட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஏதோ எரர் காட்டுது, கொஞ்சம் கர்சரை மட்டும் இடையில வச்சுக்கலாம். இடையில வச்சுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இன்டர்ப்ளோட் சீக்வன்ஸ் கொடுத்த உடனே இங்கே கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்படியே இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா இத்தனை இது ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ ப்ளே பண்ணோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா, ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்குதுங்களா. இப்போ நம்ம டோட்டலாக அனிமேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். சாரி, இங்கேருந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் என்ன பண்ணுறேன், சாரி இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரேம் இங்கே இருக்குது. ஒரு 30வது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கணும். ஓகேங்களா, அதனால் இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன். சாரி, செலக்ட் பண்ணது அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏராவை கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன். அதோட ஏற்கனவே இருந்ததுக்கான டிஃப்ரெண்ட்டாக அந்த இது காட்டுறதுக்கு ஏற்கனவே இருந்தது இங்கேன அப்படி தெரியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ இருக்கும். ஓகேங்களா, அதை கண்டுக்காதீங்க. அதுக்கு எங்கேயே ஆப்ஷன்ஸில் இருக்கும், ஹைடு பண்ணுறது வியூலேயே அதில் இருக்கும். ஓகேங்களா, அதை கண்டுக்காதீங்க. இப்படி இருந்துட்டு போகுது. எனக்கு இந்த ஃப்ரேமில் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கும், ஆனால் இந்த இது வந்தோடனே தான் சடனாக இங்கே போகும். இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், இங்கே கர்சர் வச்சுக்கிட்டு இடையில வச்சுக்கிட்டு கிரீஸ் பென்சில் போங்க, இன்டர்ப்ளோட் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அதிகமாக ஜென்ரேட் ஆகிறத பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். கண்ணு சிமிட்டுது, அங்கே போகுது. ஓகேங்களா, கண்ணு சிமிட்டுறது இது வரல இருக்கும், அதுக்கு வந்துட்டு அங்கே போகும். ஓகேங்களா, இப்போ நான் காலை அனிமேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் இப்படி இருக்குங்களா, அதுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த கால் மட்டும் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா காலை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் கொடுங்க. ஓகேங்களா, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் ஏன்னா இவ்வளோ தூரம் ஃப்ரேம் அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ரொட்டேட் பண்ணுங்கள். அடுத்து இந்த காலும் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இடையில இப்படி வச்சுட்டு இதுக்கும் அந்த இன்டர்புலேட் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். கால் கொஞ்சம் மாறுமா இருக்குது. ஓகேங்களா, இதவே கண்டினியூஸாக திரும்ப திரும்ப பண்ணிங்கன்னா கால் நடக்கிற எஃபெக்ட் கிடைக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடிட் போனோம்னா கிடைச்சிருது, அந்த லேயராக கிடைச்சிருது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கீழே தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணானா இல்லை ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் லைன். ஓகேங்களா, அந்த இதுக்கு கீழே தான் லைன் ஃபில் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆள் வரைஞ்சோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் அப்படி இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு இதில் தான் இருக்குது. எடிட் பண்ணோம்னா தனித்தனியாக நம்ம இப்படி அனிமேட் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணோம்னா இதோட ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இன்னொரு லேயரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த 3D ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டோம்னா ஏதாவது ஆட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இதில் பேசிக்கான ஆப்ஜெக்ட்லாம் இருக்கும். அதை ஆட் பண்ணோம்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கியூப் அப்படின்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகேங்களா, அதெல்லாம் வச்சு நல்லா பண்ணலாம். ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுறதுக்கு மிடில் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே தான் ரொட்டேட் பண்ணணும். ஸ்க்ரீனை மூவ் பண்ணுறதுக்கு இப்படி. ஓகே, கேமரா வச்சோம்னா கேமரா வியூவில் இருந்து நம்ம பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சது என்னோட புரிதல் இதுதான். ஓகேங்களா, இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குது. இதோட அவுட்புட் இதுதான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக நீங்கள் வரையணும். ஓகேங்களா, நான் சும்மா ஏனோ தானமான்ட்டு வரைஞ்சிருக்கேன். நீங்கள் நீட்டாக வரைஞ்சி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிளிக் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற ஆப்ஷன்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஒரே வீடியோவில் வேணாம். ஓகேங்களா, இந்த பேசிக் அனிமேஷன் போதும். இப்போ ஒரு கார் நீங்கள் ரன் பண்ணுறனா கூட ரன் பண்ணலாம். ஓகேங்களா, இதே இது 3Dயாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, 3D டைப்பில் கூட இங்கிட்டு கூட இப்படி வச்சுக்கிட்டு
இந்த கை இப்படி நகர மாதிரி கூட நம்ம ரொட்டேட் பண்ணி காமிக்கலாம். ஆனால் நம்ம ரெண்டர் பண்ண போகிறது 2D அனிமேஷன். இந்த கேமரா பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நீங்கள் ரிட்டன் வரைக்கும் இந்த கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா ரிட்டன் வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ட்டு ஐடியா இருந்துச்சுன்னா my3dgifts.in அப்படிங்கிற வெப்சைட்டில் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டில் பண்ணுற கிஃப்ட்ஸ் ஃபோட்டோஸ் வச்சு 3 லேம்ப், ஃப்ளிப் நேம், கீ செயின்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. பிடிச்சிருந்தா அந்த வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணுங்கள். 10% ஆஃபர் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கங்க.